அத்தனை வெளிச்சமும் இன்னைக்கு வெளியே வருது. அல்லேலூயா. சங்கீதம் 119 105 எடுத்து வாசிங்க. நீங்க வாசிங்க. எதுக்கு சொல்றீங்க? ரைட், ஓகே, நீங்க வச்சுக்கிறீங்க. அது ஒரு வெளிச்சம். நம்முடைய ஆவி ஒரு வெளிச்சம், வசனம் ஒரு வெளிச்சம். வசனம் எடுத்து படிங்க. 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம் என்னவா இருக்குது? பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. பாம்பு இருந்தா கூட ஓடி போடுங்க. அல்லேலூயா. பிசாசு வந்தா கூட எதுக்கு நம்ம பார்த்து ஓடி போடு தூரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் இருதயத்துல வசனத்தை எழுதுப்பான்னு சொன்னாரு. யோசுவா எடுத்து படிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, யோசுவா நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த வசனத்தை என்ன பண்ணு, உன் வாயிலேயே வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதுல எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமா இருந்தா இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருந்தா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க செய்வார். அதே போல யோவான் 15:7. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தெளிவா சொல்லிட்ட. வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லாம் நடக்கும். தாவீது அதுதான் சொன்னார். சங்கீதம் 1ல் 3வது வசனம் என்ன சொன்னாரு? 2வது வசனம் 3வது வசனம், இரவும் பகலும் அத கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். ராத்திரி எத்தனை மணிக்கு எழுந்தது தெரியுமா? 3:30 மணி. எத்தனை மணி? 3:30 மணி. ஏன்னா இன்னைக்கு ஊழியம் இருக்குது, சும்மா இருக்க முடியாது. என்னை ஆண்டு தட்டி எழுப்புறாரு. வசனம் நமக்குள்ளே இருந்தால், பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தால் அவர் தூங்க விட மாட்டார். 8 மணி வரை தூங்குறாங்க, 9 மணி வரை தூங்குறாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அவர் தூங்கவே விட மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம்.